வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பேபி பொட்டேட்டோவை வச்சு ஒரு சுவையான மசாலா கறி பண்ண போறோம். இது காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், கீரை சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ, பொங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் சால்ட், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு அளவா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா வேகாம இந்த மாதிரி அளவா வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வச்சா கரெக்டா இருக்கும். அப்புறமா மசாலாவோட சேர்ந்து வேகும் போது சரியா இருக்கும். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறமா மேல் தோலை உரிச்சிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். கிழங்குல உள்ள தோலை உரிச்சாச்சு. ஒவ்வொரு கிழங்குலையும் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி அங்கங்க ஹோல்ஸ் போட்டோம்னா நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது அந்த மசாலாலாம் கிழங்குல இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் 3 கீறின பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 100 ml தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நான் இதில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுலேயும் காரம் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் வேக வச்சா பேபி பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. சிம்லையே 5 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து பிரட்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போடாமல் சிம்லையே 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம சேர்த்த அந்த கரம் மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். 1 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பேபி பொட்டேட்டோவில் ஒரு தடவை இதே மெத்தடில் நீங்கள் மசாலா கறி ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக பேபி பொட்டேட்டோ மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.